வணக்கம். இன்று அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களிலிருந்து இளம் குழந்தைகளை டீனேஜினர் எவ்வாறு பெற்றோர்கள் பாதுகாக்கிறது, இந்த குழந்தைகளை எப்படி பெற்றோர்கள் பாதுகாக்கிறது பிரச்சனை வராமல்? இது ஒரு சிக்கலான விஷயம் உண்மையில். ஏன் அப்படின்னா, ஏராளமாக எல்லா திசைகளில் இருந்தும் பாலியல் பற்றிய செய்திகள், சினிமா படங்கள், பத்திரிகைகள், சீரியல்கள், டிவியில் வர சீரியல்கள், நெட்டில் ஆபாச படங்கள் ஏராளமாக இந்த குழந்தைகள்கிட்ட ரீச் ஆகுது. ஒரு சராசரி வயது முதல் தடவை அவங்க பாலியல் படங்கள் பார்க்கக்கூடிய வயதுன்னா கிட்டத்தட்ட 8-9 இப்போல்லாம் பார்க்குறாங்க. அல்லது ஒரு 13 வயது தாண்டுக்கு கண்டிப்பாக பார்த்துறாங்க. ஏன்னா ஒரு வகுப்பில் ஒருத்தட்ட செல்ஃபோன் இருந்ததுன்னா எல்லாருமே பார்க்க முடியும். இதுதான் இதில் இருக்க சிக்கல். அப்போ இதை எப்படி தடுக்கிறது? ஒன்று, பாலியல் கல்வி என்பதை அவங்களுக்கு சொல்லித்தர. பாலியல் கல்வினா நிறைய இன்னும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரதுன்ற மாதிரி. அப்படி இல்லை. பாலியல் கல்வி என்பது பாலியல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது, பிரச்சனைகள் வரும்போது எப்படி தற்காத்துக்கிறது, பாலியல் பற்றிய ஒரு புரிதல், விஞ்ஞானபூர்வமான சரியான புரிதலை உருவாக்குறது. ஆனால் அந்த கல்வி இன்னும் ஸ்கூல்ஸில், பள்ளிகளில் இன்னும் வரல. அப்போ என்ன பண்ணலாம்? பாலியல் குற்றங்களை ஸ்கூல்ஸில் சொல்லித்தர்றது நம்பர் 1. அதான் ஈஸி. அட்லீஸ்ட் பெற்றோர்கள் சொல்லித்தரலாம். இதை பற்றி அவங்க கொஞ்சம் படித்து விஞ்ஞானபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன தவறான நம்பிக்கைகளெல்லாம் அப்படி குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்தா இன்னும் ஆபத்து. ஏன்னா நம்மளே தப்பாக விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு தப்பான தகவல்களை சொல்லி கொடுத்தோன்னா இது ஆபத்தாக முடியும். அதனால் பாலியல் பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்கணும். சரியாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். சரி, நமக்கு தெரியல. அப்போ குழந்தைகளுக்கு இது எனக்கு தெரியலை, நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, நம்ம 2 பேரும் போய் டாக்டர்கிட்ட பேசுவோம் இது சம்மந்தமாக. டாக்டர், இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க சொல்லட்டும், அவங்க சரியான கருத்துக்களை நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போகணும். இதுதான் சரியாக பெற்றோர்கள் முதல்ல நாலெட்ஜ் இஸ் பவர். அதை பற்றிய தெளிவு இருக்கிறது தான் முக்கியம். தெளிவு இல்லாமல் குழப்பமாக இருக்கிற குழந்தைகள் தவறில் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலே சொல்லிக் கொடுக்கணும், புகைப்பது ஆபத்தானது, நல்லதில் உடல் நலத்துக்கு கெடுதல். மது அருந்துறது யார் கொடுத்தாலும் சரி, இந்த எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து குடிக்கிறது, இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் எப்படி இருந்தாலும் அது நல்லதல்ல. உடல் நலத்திற்கும் நாட்டுக்குமே அது கேடு. அந்த பழக்கத்தை வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி பாலியல் பற்றிய குற்றங்கள், நம்ம பெண்களை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறோம். ஆனால் ஆண் குழந்தைகள் நடத்தை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒழுக்கங்கள் நம்ம சொல்லித்தரணும். யாராக இருந்தாலும் சமமாக நடத்துங்க. சிங்கப்பூர் போன்ற நாடுகள் ரொம்ப சின்ன குட்டியான ஒரு ஊர் தான் அது. சென்னையில் பாதி தான் இருக்கும். ஆனால் அங்கே பாலியல் குற்றங்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா கடுமையான தண்டனை. எந்த அரசியல்வாதியும் தலையிட்டு, பிரதமர் நினச்சா கூட தலையிட்டு ஒரு குற்றவாளியை காப்பாற்ற முடியாதாங்க. அவ்வளோ கடுமையான சட்டங்கள். அந்த மாதிரி ஒரு பகுதி. இன்னொன்று சோசலிச நாடு. அந்த நாடுகளில் பாலியல் குற்றங்கள் ரொம்ப குறைவு. அங்கே ஆணும் பெண்ணும் சமம்னா உண்மையான சமத்துவம் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் சமம்னு சொல்லலாம், ஆனால் ஒரு பெண் இரவில் 12 மணி 1 மணிக்கெல்லாம் தனியாகலாம் நடந்து போக முடியாது. ஒரு வெளிநாட்டு பெண் உலகம் முழுவதும் 86 நாடுகள் சுற்றி வந்திருக்காங்க இயல்பாக. இந்தியாவில் அந்த பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. இது உலக நாடுகளையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு சம்பவம். ஏன்னா அப்படி ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. சமம்னு வெளியே பேசினாலும் அடிப்படையில் ஒரு பாதுகாப்பின்மை பெண்களுக்கு எதிராக இருக்குது. பலகீனமானவர்களுக்கு எதிராக ஒரு வன்முறை கலாச்சாரமும் அடியோட்டமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதனால் நாலெட்ஜ் இஸ் பவர். குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது முக்கியம். அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது,
சந்தேகப்படுற மாதிரி இடங்களில் போய் உங்களுக்கு அந்த இடம் சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உடனே, அதுவும் பெண் குழந்தைகள் குறிப்பாக, உடனே பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடணும். நமக்கு என்ன அந்த ஃபீலிங் வருதுனாலே நம்ம அது உண்மைன்னு எடுத்துக்கிட்டு வந்துடணும். நிறைய பேர் இருக்கக்கூடிய ஹாலுக்கு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு, ஒரு பிறந்தநாள் விழா இல்லை பார்ட்டின்னு போகிறீங்க, அங்கே ஒரு பாட்டில் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு போய் பாத்ரூம் போயிட்டு திரும்ப வந்து குடிக்கக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸ் நீங்களே தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண பாட்டில்ஸ் உபயோகப்படுத்தக்கூடாது. பொதுவாக எதுவுமே குடிக்காமல் இருந்தால் நல்லது. ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா பொதுவாக குடிக்காதீங்க. அப்படி குடிக்கணும்னா நீங்கள் பாட்டிலை ஓப்பன் பண்ணுங்கள். அதை வந்து அன்அட்டெண்டடாக விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா ரஃபினால் இந்த மாதிரியான மருந்துகள் எந்த ஸ்மெல் மாற்றங்கள் இருக்காது, எந்த பானத்தோடையும் கலக்க முடியும். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு உணர்வற்ற நிலை இருக்கும். தவறாக நம்மளை யாரும் பயன்படுத்த முடியும். இது ஒரு பக்கம். இந்த மாதிரி போதைப் பொருட்களை இந்த மாதிரி விழாக்களில் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லோரும் நண்பர்கள் நாங்களாம் குடிக்கிறோம், நீயும் குடின்னு நமக்கு கட்டாயப்படுத்துவாங்க. பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருக்குது. அதனால் பல நேரங்களில் பெற்றோர்களும் சேர்ந்து போகலாம், அல்லது குழந்தைகளை எஜுகேட் பண்ணணும். ரெண்டும் இல்லாமல், பாதுகாப்பின்மை இல்லாமல் அவங்கள அனுப்புறது ஆபத்தானது. வணக்கம்.